ஹபீபி, இனி எதிர்பாராததை எதிர்பாருங்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய பிளான் சி திட்டத்தினை தட்டி தூக்குவதற்காக ஈரான் அதிரடியாக பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றதா? அமெரிக்காவின் கடற்படை முற்றுகைக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றதா? இவை தொடர்பாக ஈரானிய இராணுவ தலைமை அதிகாரிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான அறிவிப்புகள். டொனால்ட் ட்ரம்ப் பிளான் சி திட்டத்தினை அறிவித்து 2 மணித்தியாலங்களுக்குள் என்ன நடந்தது? இதுதான் ஈரானின் தரமான ஆட்டம். பாரசீக வளைகுடா பிரதேசத்திற்குள்ளே நுழைந்த அமெரிக்க ட்ரோனை சுட்டு வீழ்த்திய ஈரானிய கடற்படையினரும் மீண்டும் தெரித்து ஓடும் அமெரிக்காவின் ஜெராட் ஃபோர்ட் போர்க்கப்பலும், அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தின் வேடிக்கையான அறிவிப்புகளும், ஈராக்கிய கப்பல்களை வைத்து சம்பவம் செய்த ஈரானிய கடற்படையினரும், பாகிஸ்தானுக்கு செக் வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தரமான காய் நகர்த்தல்களும், உத்தியோகபூர்வமாக அறிவித்த பாகிஸ்தானிய தலைமைகளும், அவசரமாக மத்திய கட்டளை தளபதியை சந்திக்க போகும் டொனால்ட் ட்ரம்பும் மத்திய கிழக்கை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விசேட படைப்பிரிவுகளும், லெபனானிய அரசாங்கத்திற்கு நெட்டன்யாஹு வழங்கியிருக்கக்கூடிய காலக்கெடுவும், ஹிஸ்புல்லா இராணுவத்தின் உச்ச தாக்குதல்களும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் உண்மையான இழப்புகளும். லெபனானிலே யுத்த நிறுத்தத்தினை இன்னும் 3 வாரங்களுக்கு நீடிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் அறிக்கைகளை வெளியிட்டார். ஆனால் லெபனானிய களத்தில் உண்மையில் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படவில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்புகளுக்கு அமைவாக தரைவழி தாக்குதல்களிலிருந்து பின்வாங்குவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்தாலும், லெபனானினுடைய தலைநகரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதில்லை என அறிவித்தாலும், தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது. இதன் விளைவாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் யுத்த நிறுத்த மீறல்களுக்கு பதிலடி தாக்குதல்களை வழங்கினார்கள். தற்போதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரக்கூடிய யுத்த நிறுத்த மீறல்களுக்கு எதிராகவே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். மேலும் கடந்த 2 நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. தெற்கு லெபனான் பிரதேசங்களை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான காப்பெட் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. எனவே லெபனானிய களத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் இடையில் மோதல்கள் தொடர்கின்றன. இப்படியான நிலைமையில் நெட்டன்யாஹு லெபனானிய அரசாங்கத்திற்கு 2 வார காலக்கெடுவை விதித்துள்ளார். நாங்கள் உங்களுக்கு இன்னும் 2 வாரங்களை தருகின்றோம். இதற்குள்ளே லெபனானிய அரசாங்கம் இஸ்ரேலோடு அடுத்த கட்ட நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு முடிவுகளை, ஒப்பந்தங்களை எடுக்க வேண்டும். இவ்வாறு லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படாவிட்டால், நேரடியான பேச்சுவார்த்தைகளுக்கு அமைவாக இயல்பாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படாவிட்டால் 2 வாரங்களுக்கு பின்பு நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே உச்சக்கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்போம். தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து தெற்கு லெபனானினுடைய லிட்டானி நதி வரையிலான அனைத்து பிரதேசங்களையும் முழுமையாக கைப்பற்றி இடையக மண்டலத்தினை அமைப்போம் என நெட்டன்யாஹு லெபனானிய அரச தலைவர்களுக்கு இறுதி காலக்கெடுவை விதித்துள்ளார். இன்னும் 2 வாரத்திற்குள்ளே நெட்டன்யாஹு அமெரிக்காவுக்கு விஜயம் செய்ய போகின்றார். இந்த விஜயத்தின் போது ஜோசப் பவுனும் அமெரிக்காவுக்கு வருகை தர வேண்டும் என்றும், டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நேரடியான ஒப்பந்தங்கள், இயல்பாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட வேண்டும் என்றுமே நெட்டன்யாஹு தற்போது இறுதிக்கட்ட எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். அத்தோடு இந்த சிக்கல்களுக்குள்ளே துரோகி அர்துகானும் மூக்கை நுழைத்துள்ளார். ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாக லெபனானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய மத்தியஸ்தத்துக்கு கீழால் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான ஒப்பந்தங்களை முடிப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லெபனானிய அரசாங்கத்தோடும் அமெரிக்காவோடும் தொலைபேசியில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். கடந்த வருடமே துரோகி அர்துகானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதான் தம்பி ஜூலானியோடு ஒன்றிணைந்து ஹிஸ்புல்லா நிராயுதபாணியாக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். எனவே தற்போது லெபனானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என துரோகி அர்துகான் அறிவித்துள்ளார். மேலும் துரோகி அர்துகானினுடைய இந்த கோரிக்கைகளை லெபனானிய அரசாங்கம் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கான வாய்ப்புகளும் குறைவாகவே இருக்கின்றன. எனவே இது எவ்வாறு இருப்பினும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் நேரடியான ஒப்பந்தங்களை மேற்கொண்டு இயல்பாக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவே எல்லா விதமான முயற்சிகளையும், வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. அதே நேரம் லெபனானிய ஜனாதிபதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது, நெட்டன்யாஹுவை சந்தித்து கைகுலுக்குவது அவருடைய மிகப்பெரிய உயிருக்கு அச்சுறுத்தலாக மாறிவிடும் என்றும், அதற்கு பிறகு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் லெபனானிய தலைமையை சும்மாவிட மாட்டார்கள் என்றும் லெபனானிய ஆய்வாளர்கள் தொடர்ச்சியான கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றார்கள்.
அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளில் ஒரு சிலவற்றை முழுமையாக அளித்துள்ளது. நேற்றைய தினம் தெற்கு லெபனான் எல்லை பிரதேச கிராமங்களில் இருக்கக்கூடிய 1.5 கிலோமீட்டர் நீளமான ஒரு மிகப்பெரிய சுரங்கப்பாதை ஒன்றை அளித்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருந்தது. மேலும் இவை தொடர்பான காணொலிகளையும் வெளியிட்டிருந்தது. மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ராணுவத்தின் சுரங்கப்பாதைகளில் 5% சுரங்கப்பாதைகள் மாத்திரமே இதுவரைக்கும் அளிக்கப்பட்டிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இன்னும் அதிகளவான பாதைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதேபோன்று ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஹெர்மஸ் 900 ட்ரோன் ஒன்றினையும் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். மேலும் காந்தாரா பிரதேசத்திலே 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை ட்ரோன்கள் மூலமாக சிதைத்துள்ளார்கள். அதேபோன்று குனித்ரா பிரதேசத்திலும் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். அத்தோடு தைபே மற்றும் பிஞ்சபில் எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களிலே குறைந்தது 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு கடந்த 60 நாட்களுக்குள்ளே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களினால் படுகாயமடைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய எண்ணிக்கையானது 350ஐ விட அதிகரித்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகளவான இழப்புகளை மூடிமறைத்து வருவதனால் படுகாயமடைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய எண்ணிக்கையானது 1000ஐ தாண்டி இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உயரடுக்கு படைப்பிரிவான கிரெவட்டி படைப்பிரிவினுடைய துணை தளபதியான போவாஸ் தாம் ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டார். நேற்றைய தினம்தான் அவர் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறி மறுவாழ்வு முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே 2 கால்களோடு சென்ற துணை தளபதி இன்றைய தினம் ஒரு காலோடு தான் வெளியே வந்துள்ளார். இவை தொடர்பான புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு கடந்த 60 நாட்களுக்குள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதலினால் 136 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கால்களை இழந்திருப்பதாகவும் இவர்கள் அனைவரும் ரம்பம் வைத்தியசாலை கருகாமையில் இருக்கக்கூடிய மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வைத்தியசாலை வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே 2 மாதங்களுக்குள் படுகாயமடைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களில் 136க்கும் அதிகமானோர் கால்களை இழந்துள்ளார்கள் என்பதும் அவர்கள் மறுவாழ்வு முகாமிலே தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரான் தொடர்பாகவும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வாரக்கணக்கிலான வன்முறைகளுக்கு பின்பு தற்போது நாங்கள் ஒரு போர் நிறுத்தத்தினை பார்க்கின்றோம். இந்த போர் நிறுத்தமானது நீடிக்க வேண்டும். ஈரானிலும் லெபனானிய களத்திலும் போர் நிறுத்தம் நீடிக்க வேண்டும். தற்போது நாங்கள் ராஜதந்திர வழிமுறைகளை பயன்படுத்தி அமைதியை ஏற்படுத்த வேண்டும். ஈரான் ஒரு ஒப்பந்தத்திற்கு முழுமையான சம்மதத்தை வழங்க வேண்டும். மேலும் ஈரானோடு மேற்கொள்ளப்படக்கூடிய ஒப்பந்தத்தில் அணுவாயுதமும் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களும் முழுமையாக உள்ளடக்கப்பட வேண்டும். ஈரானின் அணுவாயுத திறன்களையும் ஏவுகணை திறன்களையும் உள்ளடக்காத எந்த ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாகவும் அமைதியை ஏற்படுத்த முடியாது. இந்த மோதலின் விளைவுகள் இன்னும் பல மாதங்களுக்கு அல்லது பல வருடங்களுக்கு கூட எதிரொலிக்கலாம். இப்போதே நாங்கள் ஒப்பந்தத்தை மேற்கொண்டு ராஜதந்திர தீர்வுகள் மூலமாக இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டி ஏற்படும். அதே போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமானது முழுமையாக திறக்கப்பட வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே சுங்கப்பணம் மறைவிடப்படுவதை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சுதந்திரமான கப்பல் போக்குவரத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே உறுதி செய்யப்பட வேண்டும். இதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் என ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் மூலமாக புதிய முன்மொழிவு ஒன்றை அனுப்பி வைத்திருந்தது. அணுசக்தி திறன்கள் தொடர்பாக அணுசக்தி திட்டங்கள் தொடர்பாக எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் மேற்கொள்ளப் போவதில்லை. நீங்கள் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதாக இருந்தால் மாத்திரமே எங்களால் அவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள முடியும் என ஈரானிய தலைமைகள் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களுக்கு அறிவித்திருந்தார்கள். மேலும் இந்த முன்மொழிவை டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்திருந்தார். இப்படியான நிலைமையில் தற்போது பாகிஸ்தான் ஈரானிடமிருந்து இன்னும் ஒரு முன்மொழிவையும் கோரியுள்ளது. நீங்கள் வழங்கியிருக்கக்கூடிய முன்மொழிவை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் நிராகரித்து விட்டது. இதனால் அவசரமாக திருத்தப்பட்ட முன்மொழிவு ஒன்றை சமர்ப்பியுங்கள் என பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் ஈரானிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். அதே நேரம் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களுடைய கோரிக்கைகளுக்கு ஈரான் இன்னும் பதில் வழங்கவில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்காக திருத்தப்பட்ட இன்னும் ஒரு புதிய முன்மொழிவை ஈரானிய தலைமைகள் முன்வைப்பதற்கு விரும்பவில்லை என ஈரானிய ஊடகங்களும் குறிப்பிட்டிருந்தன. மேலும் ஈரானிய பேச்சுவார்த்தை கட்டமைப்புகளை முழுமையாக
சிறப்பாக வழிநடத்தக்கூடிய ஈரானிய IRGC ராணுவத்தின் தளபதி அகமது வாஹிதி அவர்கள் உறுதியான நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் அணுசக்தி திறன்கள் தொடர்பான எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் இதற்கு பிறகு மேற்கொள்ளப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் அறிவித்துள்ளார்கள். இப்படியான நிலைமையிலேயே டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான பிளான் சி திட்டத்தினை களமிறக்கியுள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய பிளான் சி திட்டம் தொடர்பாக நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். நேற்றிரவு வெளியிட்ட காணொலியை பார்வையிடாதவர்கள் தயவு செய்து கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். இல்லாவிட்டால் இதற்கு பிறகு கூறக்கூடிய விடயங்களை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பிளான் சி திட்டத்தினை முறியடிக்கும் நோக்கத்தோடு ஈரானிய தலைமைகள் பாகிஸ்தானை பயன்படுத்தி காய் நகர்த்தல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஈரானிய துறைமுகங்கள் முற்றுகையிடப்பட்டிருப்பதனால் இந்த முற்றுகையிலிருந்து தப்பிப்பதற்காக ஈரானிய துறைமுகம் வழியான ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தை மேற்கொள்வதற்கு ஈரானிய தலைமைகள் பாகிஸ்தானை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 6 பாதைகளை திறந்திருந்தார்கள். அதாவது பாகிஸ்தானினுடைய 6 பாதை வழியாக ஈரானிலிருந்து அதிகளவான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படும். மேலும் பாகிஸ்தானின் இந்த 6 பாதை வழியாக ஈரானுக்கு தேவையான பொருட்கள் ஈரானுக்குள்ளே களமிறக்கப்படும். மேலும் ஈரானிய தலைமைகள் தந்திரமாக காய்களை நகர்த்தி பாகிஸ்தானிய தலைமைகளுக்கு இதனை ஒப்புக்கொள்ள செய்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு பாகிஸ்தான் இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடையூறுகள் மற்றும் ஈரானிய துறைமுகங்கள் முற்றுகையிடப்பட்டிருப்பதனால் ஈரானுக்குள்ளே சரக்குகளை கொண்டு செல்வதற்கு நாங்கள் விசேட பாதைகளை அமைத்துள்ளோம். இந்த பாதைகள் தற்போது முழுமையாக திறக்கப்பட்டுள்ளன. இதனை நாங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றோம் என பாகிஸ்தானிய அரசாங்கம் அறிவித்தது. இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் பாகிஸ்தான் மத்தியஸ்தராக செயற்படுவதனால் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு இந்த பாதைகளை திறக்க வேண்டாம் என அழுத்தங்களை வழங்க முடியாது. எனவே இதனை பயன்படுத்திய தற்போது ஈரானிய தலைமைகள் பாகிஸ்தானுக்கு செக் வைத்துள்ளார்கள். எனவே இதனால் பாகிஸ்தானுக்கும் எதுவும் செய்ய முடியாது. அண்டை நாடு என்கின்ற வகையில் ஈரானுக்கு தேவையான பொருட்களை ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்வதற்கான பாதையை முழுமையாக திறக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் சீனாவும் பாகிஸ்தானுக்கு உச்சழுத்தங்களை வழங்கியுள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலே பாகிஸ்தான் சிக்கிக் கொண்டுள்ளது. மேலும் இதனை பயன்படுத்தி ஈரானிய தலைமைகள் தந்திரமாக காய்களை நகர்த்தி துறைமுகங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சரக்குகளை பாகிஸ்தான் வழியாக நகர்த்துவதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் பல அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு ஈரான் முழுமையாக சம்மதிக்கும் வரை ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை நான் நீக்கப் போவதில்லை. ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவரைக்கும் ஈரானுக்கு எதிரான உச்சக்கட்ட கடற்படை முற்றுகையை நான் நீக்கப் போவதில்லை. அதே போன்று ஈரானை பேச்சுவார்த்தை மேசையில் அமர்வதற்கு ஈரானுக்கு எதிரான வரையறுக்கப்பட்ட உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்களையும் மேற்கொள்வோம். இந்த வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களுக்கு மத்தியில் ஈரானுக்கு எதிரான முற்றுகையை தொடர்வதே எங்களுடைய மிகப்பெரிய பேரம் பேசும் சக்தியாக அமைந்திருக்கும். இந்த முற்றுகையின் காரணமாக ஈரானால் எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாது. ஈரானின் எண்ணெய் சேமிப்பு குழாய்களும் கிடங்குகளும் வெடித்து சிதறிவிடும். இதனால் ஈரானினுடைய எண்ணெய் உற்பத்தியும் வர்த்தகமும் முழுமையாக அளிக்கப்பட்டுவிடும். மேலும் ஈரான் எங்களிடம் சரணடைந்தே ஆக வேண்டும். ஈரான் சரணடைந்தால் இந்த போரானது முழுமையாக முடிவுக்கு வரும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்களை செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டு ஒரு சில மணித்தியாலங்களுக்குள் எண்ணெய் விலையானது பல மடங்கினால் அதிகரித்தது. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டு 3 நாட்களுக்குள்ளே எண்ணெய் விலையானது எவ்வளவு உயர்ந்திருந்ததோ அதே அளவுக்கு நேற்றிரவும் எண்ணெய் விலையானது உயர்ந்திருந்தது. நேற்று காலை ஒரு பீப்பாய் அமெரிக்க எண்ணெய் $98 குறைவாகவே இருந்தது. ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்புகளுக்கு பின்பு அமெரிக்க எண்ணெயானது $107 அதிகரித்தது. அதே போன்று பிரெண்ட் எண்ணெய் விலையானது $110 இருந்தது. டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்பை தொடர்ந்து ஒரு சில மணித்தியாலங்களுக்குள் பிரெண்ட் எண்ணெயினுடைய விலையானது ஒரு பீப்பாய்க்கு $120 அதிகரித்தது. யாருமே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு எண்ணெய் விலையானது பல மடங்கினால் அதிகரித்துள்ளது. போரினுடைய ஆரம்பத்தில் எவ்வாறு எண்ணெய் விலையானது $120 எட்டி இருந்ததோ தற்போதும் அதே போன்று எண்ணெய் விலையானது $120 எட்டியுள்ளது. இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்கு எதிராக விதித்திருக்கக்கூடிய கடற்படை முற்றுகையினால் 3 நாட்களுக்குள் காக் தீவில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் முழுமையாக வெடித்துவிடும், எண்ணெய் குழாய்கள் வெடித்துவிடும் என டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். தற்போது 3 நாட்கள் கடந்து விட்டன. எந்த விதமான எண்ணெய் கிணறுகளும் வெடிக்கவில்லை. மேலும் நாங்கள் 30 நாட்கள் வரை காத்திருந்து எங்களுடைய எண்ணெய் கிணற்றின் செயற்பாடுகளை நேரலையாக காண்பிக்கலாம். இன்னும் 30 நாட்களுக்குள் என்ன நடக்கப் போகின்றது என்பதனையும் அனைவரும் நேரலையாக பார்க்க போகின்றார்கள். உண்மையில் இது போன்ற குப்பையான ஆலோசனைகளைத்தான் டொனால்ட் ட்ரம்புக்கு அமெரிக்க நிர்வாகத்தினர் வழங்குகின்றார்கள். ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை நீடிக்க
இருக்கக்கூடிய குப்பையான முட்டாள்தனமான ஆலோசனைகளைத்தான் இவர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்குகின்றார்கள். மேலும் இந்த முட்டாள்தனமான குப்பையான ஆலோசனைகளின் விளைவாகவே தற்போது எண்ணெய் விலையானது $120 உயர்ந்துள்ளது. அவர்களே தற்போது எண்ணெய் விலையேற்றத்திற்கு காரணமாக மாறிவிட்டார்கள். அவர்களுடைய முட்டாள்தனமான முடிவுகளே எண்ணெய் விலையேற்றத்திற்கு காரணமாக மாறிவிட்டன. மேலும் நாங்கள் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கின்றோம். பெரும்பாலும் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் எண்ணெய் விலையானது $140 எட்டிவிடும். அதே போன்று எங்களுடைய அடுத்த இலக்கு $140க்கும் அதிகமாக எண்ணெய் விலையேற்றத்தினை உயர்த்துவது தான் என ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய முற்றுகை தொடர்பாக சீனாவினுடைய ஆய்வாளர் வெளியிட்டிருந்த கருத்துக்களை நேற்றைய காணொலியில் பதிவிட்டிருந்தேன். ஈரானுக்கு எதிரான டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த நீடித்த முற்றுகையானது 2 நாட்களுக்கு நீடிக்கப் போவதில்லை. இந்த முற்றுகையினால் டொனால்ட் ட்ரம்பே மிகப்பெரிய புதைக்குழியை தோண்டிக் கொள்ளப் போகின்றார் என்பதனை அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் இதனை தற்போது உங்களுக்கு உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். நீடித்த முற்றுகையை அறிவித்து ஒரு சில மணித்தியாலங்களுக்குள்ளேயே எண்ணெய் விலையானது $120 அதிகரித்துள்ளது என்றால் இன்னும் பல நாட்களுக்கு பல வாரங்களுக்கு இந்த முற்றுகை நீடித்தால் எண்ணெய் விலையானது எத்தனை டாலர்களுக்கு உயரும் என்பதனை சிந்தித்து பாருங்கள். மேலும் இவ்வாறு எண்ணெய் விலையேற்றம் பல மடங்கினால் அதிகரிப்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறப்போகின்றது. டொனால்ட் ட்ரம்பே இந்த முட்டாள்தனமான முடிவினால் சிக்கிக் கொள்ளப் போகின்றார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த முற்றுகையை வலுவிழக்கச் செய்வதற்காக இந்த முற்றுகையை உடைப்பதற்காக ஈரான் ஈராக்கிய எண்ணெய் கப்பல்களை பயன்படுத்துகின்றது. ஈரானிய துறைமுகங்களிலிருந்து வெளியேறக்கூடிய எண்ணெய் கப்பல்களை மாத்திரமே அமெரிக்கா முற்றுகையிடுகின்றது. இதனால் தற்போது ஈரானிய ராணுவத்தினர் ஈராக்கினுடைய எண்ணெய் கப்பல்களை பயன்படுத்துகின்றார்கள். ஈரானிய எண்ணெயை ஈராக் வழியாக ஈராக்கிய கப்பல்கள் மூலமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக கடந்த 3 நாட்களுக்குள் மாத்திரம் 5க்கும் அதிகமான ஈராக் எண்ணெய் கப்பல்களை பயன்படுத்தி ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக ஈரான் எண்ணெய் ஏற்றுமதியை மேற்கொண்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்களே தற்போது செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு ஈரான் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கடற்படை முற்றுகைக்கு எதிராக அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களையும் தாக்குதல் திட்டங்களையும் களமிறக்கப் போகின்றது. மேலும் இவை தொடர்பாக ஈரானிய உச்ச தலைவரின் ஆலோசகர் மொஹசன் ரெசாய் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் தற்போது அமெரிக்காவின் நீடித்த கடற்படை முற்றுகையை உடைப்பதற்கு பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளோம். ஈரானிய ஆயுதப்படைகள் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயற்பட்டதற்கான காரணம் இராஜதந்திரத்திற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதற்காகவே. மேலும் ஈரானினுடைய நிலைப்பாட்டையும் ஈரானினுடைய நிபந்தனைகளை அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டாலும் நாங்கள் சரணடைய போவதில்லை. எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் என்பதனை அமெரிக்கா விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு அமெரிக்கா விளங்கிக் கொள்வதற்காகவே நாங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயற்பட்டோம். ஆனால் இந்த பொறுமை இதற்கு பிறகு நீடிக்காது. இதற்கு பிறகும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பதில் எந்த பயனும் இல்லை. இதனால் நாங்கள் அமெரிக்காவின் நீடித்த கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அதிரடியான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம். மேலும் எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் கடுமையானதாகவே அமைந்திருக்கும். மேலும் இதற்கு எங்களுடைய முப்படைகளும் தயாராகவே இருக்கின்றார்கள் என மொஹசன் ரெசாய் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானிய கடற்படை தளபதி இவ்வாறு தெரிவித்தார். விரைவில் நாங்கள் எதிரிகளை மிகவும் பயங்கரமான ஆயுதங்களை பயன்படுத்தி எதிர்கொள்வோம். எங்களுடைய கடற்படையிடம் இருக்கக்கூடிய இந்த ஆபத்தான ஆயுதத்தை கண்டு எதிரி அச்சப்படுகின்றார். இந்த ஆயுதத்தினை களமிறக்குவதற்கான நேரம் வந்துவிட்டது. இதற்கு பிறகு அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை பதம் பார்க்கும். இதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என அவர் அறிவித்துள்ளார். இப்படியான நிலைமையில் நேற்றிரவு அமெரிக்கா பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் MQ-4C ட்ரோன்களை களமிறக்கியிருந்தது. இதற்கமைவாக கத்தார் வழியாக MQ-4C ட்ரோன் ஒன்று களமிறக்கப்பட்டது. மேலும் குறித்த ட்ரோனை ஈரானிய கடற்படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். இருப்பினும் வழமை போன்று MQ-4C ட்ரோனானது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சிதைவடைந்து விட்டதாக கடலில் வீழ்ந்து விட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவின் MQ-4C ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து அமெரிக்கா MQ-4C ட்ரோன்களை களமிறக்கவில்லை. மேலும் தற்போது அமெரிக்கா களமிறக்கிய MQ-4C ட்ரோன்களை ஈரானிய தரப்பினர் சுட்டு வீழ்த்தியிருப்பது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு தயாராகிவிட்டது என்கின்ற சமிஞ்ஞைகளை அனுப்பியுள்ளது. அத்தோடு செங்கடல் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்த அமெரிக்காவின் ஜெராட்ஃபோர்ட் போர்க்கப்பலானது மீண்டும் மத்திய கிழக்கை விட்டு வெளியேறப் போவதாக அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிவித்துள்ளது. குறித்த போர்க்கப்பலை செயற்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டதனால் இந்த போர்க்கப்பலை நாங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து வெளியேற்றுகின்றோம் என அறிவித்துள்ளார்கள். இதனால் தற்போது செங்கடல் பிரதேசத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் பின்வாங்குகின்றன. அதாவது அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்பட்டதும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் பாபல் மண்ட பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடிவிடுவார்கள். மேலும் செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். இதற்கு பயந்தே தற்போது அமெரிக்க போர்க்கப்பலானது செங்கடல் பிரதேசத்திலிருந்து தெரித்து ஓடுகின்றது.
அத்தோடு விமானிகளை தேடுவதாக கூறி இஸ்ஃபஹான் பிரதேசத்திலே யுரேனியம் செறிவூட்டல்களை கைப்பற்றுவதற்காக அமெரிக்கா விசேட படைப்பிரிவுகளை களமிறக்கியிருந்தது. மேலும் இவ்வாறு இஸ்ஃபஹான் பிரதேசத்திலே தோல்வியடைந்த இதே படைப்பிரிவு தற்போது கத்தார் மற்றும் துபாயிலே களமிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றிரவு குறித்த விசேட படைப்பிரிவுகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய விமானங்கள் கத்தார் மற்றும் துபாய் பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டுள்ளன. அதே போன்று இன்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பரை சந்திக்கப் போகின்றார். ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்கக்கூடிய அடுத்த கட்ட வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டத்தினை அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி முன்வைக்கப் போவதாகவும் இவை தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கே டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மத்திய கட்டளை தளபதியை சந்திக்கப் போவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனவே இதற்கு பிறகு எதிர்பாராததை எதிர்பாருங்கள். ஈரான் தற்போது முழுமையாக தயாராகவே இருக்கின்றது. அமெரிக்காவின் முற்றுகையை முறியடிப்பதற்கு ஈரான் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது. விரைவில் போரானது உச்சக்கட்டத்தை நோக்கி நகரப் போகின்றது. அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.